வணக்கம். தமிழும் திராவிடம் மீண்டும் உங்களை வரவேற்கின்றது. நம் சமூகத்தின் மிகப்பெரிய அவலங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணியாகவும் அல்லது மிக முக்கிய காரணியாகவும் இருக்கின்ற சாதியத்தை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சாதியத்தின் ஆணி வேராக இருக்கின்ற மனுநீதியை குறித்தும், அதாவது மனுநீதி, மனுசாஸ்திரம், மனு தர்மம் என்று எந்த பெயரை கூறினாலும் அதை குறித்தும் தான் நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய கடந்த பதிவில் சாதியத்தை குறித்து மனுநீதியின் 4வது அதிகாரம் என்ன கூறுகின்றது என்று ஒரு பகுதியை பார்த்தோம். இந்த பகுதியில் சாதியத்தை குறித்து அந்த மனுநீதியின் 4வது அதிகாரத்தில் மீதி உள்ள பகுதிகளில் என்ன கூறியிருக்கின்றது என்பதை பார்த்து நாம் இந்த பதிவோடு 4ஆம் அதிகாரத்தின் சாதியத்தை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை முடிக்கப் போகின்றோம். சரி, சாதியத்தை குறித்து 4ஆம் அதிகாரம் என்ன கூறுகின்றது, அதன் தொடர்ச்சி என்ன என்பதை நாம் காண்போமா? 4ஆம் அதிகாரம் 135வது ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால், let him not despise a kshatriya, a snake and a learned brahmana, however feeble they may be. அதாவது ஒரு சத்திரியனையோ ஒரு பாம்பையோ அல்லது ஒரு படித்த ஒரு பிராமணனையோ அவர்கள் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் ஒருவன் அருவருக்கவோ வெறுக்கவோ கூடாது. சரி, சத்திரியன் என்ன செய்வான்? அவன் ஒரு ராஜாங்கம் கிடைத்தாலோ அவனுக்கு ஒரு அதிகாரம் வந்தாலோ நீர் அவனை வெறுத்தீர் என்றால் உங்களை அவன் பழிக்கு பழி வாங்குவான். பாம்பு என்ன செய்யும்? பாம்புக்கும் அந்த காலத்தில் கூறுவார்கள் இல்லையா, பாம்பு பழி வாங்கும் என்று. சரி, இது இருவருக்கும் பொருந்தும். லேர்னட் பிராமணாவுக்கு இது எப்படி பொருந்தும்? ஒரு கால் லேர்னட் பிராமணாவும் பழி வாங்குவான் போலும். அதனால்தான் 4வது அதிகாரம் 135வது ஸ்லோகம் பழி வாங்கும் நபர்களோடு அவனை வைத்திருக்கிறது என்றால், எந்த விதமான பவரும் உள்ள பாம்பு கொத்தும், சத்திரியன் வெட்டுவான். ஒரு படித்த பிராமணன் எப்படி உங்களை பழி வாங்குவான் உங்களுக்கே தெரியும். அடுத்தது, எனக்கு எவ்வளவுதான் குறைகள் இருந்தாலும் இந்த மனுஸ்மிருதியில் 2 ஸ்லோகங்கள் என் மனதை மிகவும் கவர்ந்த ஸ்லோகங்கள். அதை நான் உங்களுக்கு சாதியத்தை குறித்து கூறவில்லை என்றாலும் நான் இன்று உங்கள் முன் வைக்கின்றேன். 4வது அதிகாரம் 159வது ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். என்ன கூறுகின்ற என்றால், let him avoid all the undertakings the success of which depends on others. Let him undertake to do things the success of which depends on himself. அதாவது ஒரு மனிதன், இந்த இடத்துல பிராமணன் கூட எடுத்துக்கொள்ளலாம், எந்த ஒரு காரியத்தையும் எந்த காரியத்தை தவிர்க்க வேண்டும் என்றால், எந்த ஒரு காரியத்தின் வெற்றி பிறர்க்கு மேல் நிர்ணயிக்கப்படுகின்றதோ அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எந்த காரியத்தின் வெற்றி உங்களால் மட்டுமே செய்ய முடியுமோ அந்த காரியத்தை நீங்கள் ஏற்று நடத்த. இன்னும் அருமையான வார்த்தை. நீங்கள் எதை எடுக்க வேண்டுமாம், எதை தவிர்க்க வேண்டுமாம், பிறர் உதவியோடு வெற்றி கிடைக்குமா என்றால் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களால் மட்டுமே இந்த காரியத்தை செய்ய முடியும் என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்து ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கின்றார்கள். 4வது அதிகாரம் 160வது ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால், everything that depends on others is a pain and everything that depends solely on yourself or himself is pleasure. No, this is the definition of pain and pleasure. அதாவது பிற தயவின்றி உன்னால் மட்டுமே ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அது பிளஷர், அதாவது அது உனக்கு இன்பம். பிறரை நாடி நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருந்தால் அது உனக்கு துன்பம். இதுவே இன்பத்திற்கும் துன்பத்திற்குமான வரையறை என்று ஒரு அருமையான வார்த்தை கூறுகின்றது. இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உன்னால் செய்ய முடிந்த விஷயம் உனக்கு நன்மை பயக்கும், அதன் வெற்றியை நீ நிர்ணயித்துக் கொள்ளலாம். பிறர் மேல் என்றைக்கு நீர் ஒரு காரியத்தில் உதவி நாடுகின்றாயோ அது உனக்கு துன்பம், அது உனக்கு பெயின், அதாவது துன்பமாகவும் அதன் வெற்றி கிடைக்காம போவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வாழ்க்கை பாடமாக இதில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 4வது அதிகாரம் 165வது ஸ்லோகம் என்ன சொல்கின்றது என்றால், ஒருவன் ஒரு பிராமணனை மிரட்டும் துணியில் அவனுக்கு நான் உன்னை அடித்து விடுவேன் என்று கூறினால் அவன் 100 ஆண்டுகள் தமிஸ்ரா என்ற நரகத்தில் அவன் பாடுபடுவான் என்று கூறுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக 4வது அதிகாரம் 166வது ஸ்லோகம் என்ன கூறுகிறது என்றால், ஒரு பிராமணனை ஒருவன் ஒரு கோபத்தோடு ஒரு புள்ளி நுனியால் அடித்தால் கூட அவன் பாவங்களுக்கு தண்டனை பிறக்கும் கருவறைகளில் பிறக்கக்கூடிய சாபம் பெற்று 21 பிறவிகள் பாவங்களால் ஒருவன் எந்த கருவறையில் பிறப்பான் அந்த கருவறையில் பிறந்து பாடுபடுவான் என்று 4வது அதிகாரம் 166வது ஸ்லோகம் சொல்லுகின்றது. அதாவது 21 ஜென்மங்கள் நீர் சபிக்கப்பட்ட கருவுக்களில் பிறப்பாய் என்று ஒரு சாபம் கூறப்படுகின்றது. இதுவும் நீங்கள் ஒரு பிராமணனை கோபத்தோடு அடித்தால் தான், அதாவது புள்ளின் நுனியால் அடித்தால் கூட உங்களுக்கு அந்த சாபம் வந்து சேரும். 4வது அதிகாரம் 211வது ஸ்லோகம் என்ன கூறுகின்றதால் அதில் கூறுகின்றது, ஒரு சூத்ரனின் கொடுத்த உணவை அவன் உண்ணக்கூடாது என்று கூறுகின்றது. அதே போல் 4வது அதிகாரம் 236வது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்றால்,
அவன் ஒரு பிராமணனை குறித்து எப்பொழுதும் தவறாக பேசக்கூடாது. அவர்கள் அந்த பிராமணன் அவர்களை அச்சுறுத்தினாலும் துன்புறுத்தினாலும் கூட ஒருவன் ஒரு பிராமணனை குறித்து தவறாக பேசக்கூடாது என்ற பாதுகாப்பையும், என்ற ஒரு பிரிவிலேஜ் என்று கூறுவார்கள், என்ற ஒரு உயர் உரிமையும் ஒரு பிராமணனுக்கு இந்த 4வது அதிகாரம் 236வது ஸ்லோகம் கொடுக்கின்றது. சரி, ஒரு பிராமணனுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் பற்றியும் நாம் தெரிந்து பார்ப்போம். அதாவது 4வது அதிகாரம் 247வது ஸ்லோகம் சொல்கிறது, ஒரு பிராமணன் எரிபொருளையோ ரூட்ஸ் வேர்களையோ ஃப்ரூட்ஸ் பழங்களையோ ஃபுட் விதவுட் ஆஸ்கிங், அதாவது கேட்காமலே கொடுக்கப்படுகின்ற உணவையோ தேனையோ அல்லது பாதுகாப்பு கருதி கொடுக்கப்படுகின்ற வெகுமானங்களையோ ஏற்றுக்கொள்ளலாம். அதில் அவனுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, யாரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பது போல் போட்டிருக்கின்றது. இதெல்லாம் முதலில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்றால், கேட்காமல் கொடுக்கப்படும் உணவு, தேன், ரூட்ஸ் வேர்கள், பழங்கள், இவையெல்லாம் தண்ணீர், இவையெல்லாம் வாழ்வதற்கு அத்தியாவசியமானவை. இவையெல்லாம் தீட்டு என்ற வரவரைக்குள் வராமல் விலக்கி வைக்கப்படுகின்றன ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசர காலத்தில். இதன் மூலம் ஒரு பிராமணன் தனக்கு வேண்டியப்பட்ட பொருளை, தனக்கு மிகவும் அத்தியாவசியமான பொருள்களை எந்த விதமான யாரும் எந்த விதமான தீட்டுமின்றி தனக்கு தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு விதிவிலக்கு ஒரு பிராமணனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 4வது அதிகாரம் 280வது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு மெத்தை, ஒரு வீடு, குசா கிராஸ், அதாவது குசா புல், பெர்ஃபியூம்ஸ் நறுமண தைலங்கள், தண்ணீர், ஸ்வீட் மில்க் அதாவது இனிப்பு சேர்க்கப்பட்ட பால், சவர் மில்க் தயிர், மோர், காய்கறிகள், தானியம், மீன், இறைச்சி, இவற்றையெல்லாம் அவன் கொடுக்கும்பொழுது மறுக்க கூடாது என்று கூறுகின்றது. இவற்றையெல்லாம் கொண்டு ஒட்டுக்கொள்கிறேன். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சேர்க்கப்படுகின்றது, என்னவென்றால் ஜுவல்ஸ். அதாவது ஒரு நகையை ஒருவன் ஒரு பிராமணனுக்கு கொடுப்பானால் அவன் அதை மறுக்காது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனுஸ்மிருதி கூறுகின்றது. இதையெல்லாம் நாம் குமுலேட்டிவ் என்ற ஆங்கிலத்தில் மொத்தமாக பார்ப்போமானால், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார், குறிப்பாக கூறுவதால் பிராமண சமூகத்தாருக்கு வாழ்வியல் மேம்பாட்டிற்காகவும் அவர்கள் வாழ்வியல் முறைக்காகவும் மட்டுமே இவைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றனவோ என்ற சந்தேகத்தை எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் அதற்காக ஆதாரங்களாகவே இந்த ஸ்லோகங்கள் நமக்கு இருக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது. மீண்டும் நம்முடைய அடுத்த பதிவில் 5வது அதிகாரத்தில் இந்த மனுஸ்மிருதியில், மனு தர்மத்தில், மனு சாஸ்திரத்தில் சாதியத்தை குறித்து என்ன கூறுகின்றது என்பதை நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.